தென்காசி மாவட்டத்தில் உள்ள சங்கரன்கோவிலேருந்து 5 கிலோமீட்டர் தான் இந்த புத்தர் கோயில் இருக்குது. தென்னிந்தியாவிலே தான் முதல் கோவில். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எவ்வளோ அழகு. இந்த புத்தர் கோயில் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. மலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால ரொம்ப அமைதியாக இருக்குது. ஒரு நிம்மதியை தேடி இங்கே வரலாம். சஞ்சலப்பட்டு இருந்தீங்கன்னா இங்கே அமைதியை தேடி இங்கே வரலாம். பாருங்கள், ரொம்ப அமைதியாக இருக்குது. எந்த சலசலப்புமே இல்லை. ஒரு முறை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே ஒரு அமைதி கிடைக்கும், நிம்மதி இருக்கும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்தியாவில் 3 மதம் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா 6 மதம் இருக்குது. அந்த 6 மதத்தில் ஒரு 5வது மதம் தான், 5வது பெரிய மதம் தான் நம்ம புத்த மதம். இது முதல்ல பீகாரில் கட்டினாங்க கோயில். ஆனால் தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த சங்கரன்கோயிலில் தான் முதல் கோயில் கட்டியிருக்காங்க. இது நமக்கு தான் பெருமை. சங்கரன்கோயிலில் கட்டியிருக்க போய் நமக்கு தான் பெருமை. குடும்பத்தோடு வரலாம். குடும்பத்தோடு மட்டுமில்லை, ஃப்ரெண்ட்ஸோடு கூட வரலாம். ஒரு அருமையான இடம். மலை அடிவாரத்தில் இருக்க போய் ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் காற்றோட்டமாக இருந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு போகலாம். எங்கே இருந்து வர்றீங்க? கோயில் பார்க்கறதுக்காக வந்துருந்தீங்களா? சரி சரி சரி. லோக்கல் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறோம். நீங்கள் கேரளாலேருந்து வந்திருக்கீங்களா? இல்லை ரொம்ப லாங்லேருந்து வந்துருக்கீங்க. கொஞ்சம் பேட்டி கொடுக்குறீங்களா ஏதாவது? ഞാൻ പരിചയപ്പെട്ടതാണ് ഇവിടുത്തെ സന്യാസിനി. അങ്ങനെ അവര് പറഞ്ഞു നിങ്ങൾ എന്തായാലും ഇവിടെ വരണം. അപ്പൊ ഞാൻ അവരെ കൂടെ തന്നെ വന്നു എന്നിട്ട് അവരെ കൂടെ ഒരു ദിവസം താമസിച്ചു. ഇവിടെ പോയി പിന്നെ ഞാൻ അവരെയൊക്കെ കൂട്ടി ചേച്ചിമാരെയൊക്കെ കൂട്ടി വരും. ഞങ്ങൾ സിസ്റ്റേഴ്സ്, നമ്മള് കേരളത്തിൽ നിന്ന് വരും. ക്രിസ്ത്യൻ സിസ്റ്റേഴ്സാ? ഹിന്ദുസ് ഫ്രം കേരള, കോഴിക്കോട്, പ്രോപ്പർ കോഴിക്കോട്. ഒരു പിൽഗ്രിമേജ് തീർത്ഥാടനം പോലെ നമ്മളെല്ലാ സ്ഥലത്തും വന്നപ്പോൾ ഒന്ന് ഇവിടെ കയറി. ഇത് எப்படி இருக்கு சிஸ்டர்? നൈസ്, വളരെ നല്ലതാണ്. പീസ്ഫുൾ ആണ്. ആംബിയൻസ് നല്ല ആംബിയൻസ് ആണ്. സ്ഥലമാണ്. നല്ല ശാന്ത സമാധാനമായിട്ടുള്ള ഒരു സ്ഥലമാണിത്. നമുക്കൊരു മെഡിറ്റേറ്റ് ചെയ്യാനൊക്കെ പറ്റിയ ഒരു സ്ഥലത്ത്. നല്ല അന്തരീക്ഷം. நன்றி நன்றி, வணக்கம் சிஸ்டர். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். இது வெறும் புத்தர் கோயில் மட்டும் இல்லை, இது அமைதிக்கான ஒரு இடம், உலக அமைதிக்கான ஒரு இடம். இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா 100 அடி இருக்கும். இந்த கோபுரத்துக்குள்ளேயே புத்தரோட அஸ்தி வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ரொம்ப புனிதமான இடம்.
இங்கே வந்து காலையில் 4:30லேருந்து 6 மணி வரைக்கும் ப்ரேயர் பண்ணுவாங்க. அது மாதிரியா ஈவினிங் பார்த்தீங்கன்னா 4:30லேருந்து 6 மணி வரைக்கும் ப்ரேயர் பண்ணுவாங்க. நீங்களும் அந்த ப்ரேயர்லாம் கலந்துக்கலாம். புத்தர் கோயிலில் நடக்கிற பிரார்த்தனையில் எந்த மதத்தை சார்ந்தவங்களும் இங்கே வந்து கலந்துக்கலாம். மதங்கள் தேவையில்லை, யார் வேணாலும் வரலாம். ரொம்ப சாந்தமாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஈவினிங் வந்தீங்கன்னா என்ன பெனிஃபிட்னா இங்கேருந்து சன்செட்டை பார்த்துடலாம். சூரியன் மறையிறத அழகாக இருக்கும், சூப்பராக பார்த்துடலாம். அதே மாதிரியா மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் அருமையாக தெரியுங்க இது பார்க்குறதுக்கு. ரொம்ப அருமையான இடம். ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ.